Hello friends, இன்னைக்கு நம்ம 5 ரியல் தக் இன்சிடென்ட்ஸ் தான் பார்க்க போறோம். And you are watching Are you okay செல்லம்? கொரோனா டைம்ல எல்லா நாட்டிலயும் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்றாங்க. எதனா ஒரு படம் நல்லா ஓடினாலே பாட்டு எடுக்காம விட மாட்டாங்க. அதுலயும் கொரோனா வெற்றிகரமா 9 மாசம் ஓடி இருக்கு. அது சும்மாவா விடுவாங்க? அதுலயும் பாட்டு வந்துச்சு. ஆமாங்க, கொரோனாவோட செகண்ட் பார்ட் இன்னும் வீரியமா இருக்கு. அங்கங்க லாக்டவுனை சீரியஸா ஃபாலோ பண்றாங்க. கனடால நைட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா அவங்களே உங்க வீட்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் உங்களோட டாக வாக்கிங்க்கு கூட்டிட்டு போலான்னு சொல்றாங்க. கனடால கியூபிக் ஏரியால இருக்க ஒரு பொண்ணு அவங்க டாக வாக்கிங் கூட்டிட்டு போறாங்க. ஆனா அவங்கள போலீஸ் பிடிச்சு ஃபைனும் போட்டுறாங்க. நீங்க நினைக்கலாம், அவங்க ரூல்லயே டாக வாக்கிங்க்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லும் போது எதுக்கு ஃபைன்னு? அவங்க கூட்டிட்டு போனது அவங்களோட ஹஸ்பண்டுங்க. இவர் பேரு ஸ்டீஃபன் தாமஸ். இவர் சான் பிரான்சிஸ்கோல இருக்காரு. 2 வருஷத்துக்கு முன்ன இப்போ இருக்கிற மாதிரி ஹை ரேட்லாம் இல்ல பிட்காயினுக்கு. இப்போ அதோட ரேட் எங்கேயோ போயிடுச்சு. 1 பிட்காயினோட ரேட் இந்தியன் ருபீஸ்ல அப்ராக்சிமேட்டா 26,50,000. இவருக்கு ஒரு போட்டியில 7,000 பிட்காயின் பிரைஸா கிடைக்குது. ஒரு பிட்காயினோட மதிப்பே 26,50,000. அப்ப 7,000 பிட்காயினோட மதிப்பு 1,900 கோடி. அத பத்தி தெரிஞ்ச ஸ்டீஃபன் தாமஸ் அதை சேல் பண்ணலான்ட்டு அவரோட ஹார்ட் டிஸ்க ஓபன் பண்றாரு. ஆனா அவரு என்ன பாஸ்வேர்ட் போட்டாருன்னு மறந்துட்டாரு. இதுல என்ன ஹைலைட்னா, அந்த ஹார்ட் டிஸ்க்ல 10 டைம்ஸ் பாஸ்வேர்டை தப்பா போட்டா உள்ள இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் டெலீட் ஆயிடும். ஆல்ரெடி 8 டைம்ஸ் ட்ரை பண்ணிட்டாரு. இன்னும் 2 டைம்ஸ் தான். இதுக்கு பேர் தான் கை கேட்டினது வாய் கேட்டாதுன்னு சொல்லுவாங்களோ. யூடியூப்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இவர் தான் ரிஷி. அண்ட் இவரோட சேனல் தான் ரிஷிபீடியா. அவரோட ரியாக்ஷன் அண்ட் டயலாக் டெலிவரி வேற லெவல்ல இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண சேனல் ரிஷிபீடியான்னு நினைக்கிறீங்களா? அதாங்க இல்ல. அவர் கரெக்டா 7 இயர்ஸ் பேக், அதாவது 2013ல ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்து அதுல அப்லோடும் பண்றாரு. ஆனா லாஸ்ட் மந்த் வரைக்கும் அதோட வியூஸ் மொத்தமாவே 282 வியூஸ் அண்ட் 2 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்திருக்கு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த எல்லாரும் அவரை கலாச்சி கிளிசரினே இல்லாம அழவிட்டுறாங்க. இந்த ஷார்ட் பிலிமை பத்தி அவரோட யூடியூப் சேனல்ல வீடியோ போடுறாரு. அதை போட்ட 2 மந்த்லயே அந்த வீடியோக்கு ஆல்மோஸ்ட் 2 lakhs வியூ வருது. அவர் பட்ட கஷ்டத்துக்கு 7 இயர்ஸ் கழிச்சு பலன் கிடைச்சிருக்குங்க. குட்டி பொண்ணு பேர் லில்டே. இந்த சின்ன பொண்ணு கனடால இருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப் அப்படின்னு எல்லா சோஷியல் மீடியாலையும் அவங்க கிட்ட நிறைய பணம், ரோல்ஸ் ராய்ஸ் கார்லாம் இருக்கிற மாதிரி போட்டோஸ் அண்ட் வீடியோஸை அப்லோட் பண்றாங்க. இதுல என்ன தக்னா, இதுல இந்த பொண்ணு போட்ட எந்த வீடியோஸ் அண்ட் போட்டோஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டியும் இவங்களது இல்ல. அது அவங்க அம்மா ஒர்க் பண்ண ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேனோட ப்ராப்பர்ட்டி. இதை கண்டுபிடிச்ச அந்த பிசினஸ் மேன் அந்த பொண்ணோட அம்மாவை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குட்டி பொண்ணோட எல்லா சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸையும் பிளாக் பண்ணிடுறாங்க. நார்த்தன் அயர்லாண்ட்ல இருக்காரு. 2015ல லோக்கல்ல இருக்க டெக்ஸோ சூப்பர் மார்க்கெட்க்கு போறாரு. எல்லாரும் போலயும் நார்மலா பர்ச்சேஸ் பண்றாரு. எல்லாத்தையும் வாங்கிட்டு காசு தருவாருன்னு பார்த்தா கொடுக்காமலே ஓடிடுறாரு. இல்ல தக்கு என்னன்னா, அவரை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தான். இவரு மான்செஸ்டர் யுனைடெட் ஃபுட்பால் டீமோட பெரிய ஃபேன். எப்பவும் அந்த டீமோட ஜெர்சியை தான் போட்டுட்டு இருப்பாரு. அதுக்குன்னு திருட போறப்போ கூடவா அதே ஜெர்சியை போடுவாங்க. அந்த ஜெர்சியை வச்சுதான் அவரை ஈஸியா கண்டுபிடிச்சிடறாங்க. நம்ம வீடியோ பாக்குற நிறைய பேர் சொல்றது ஆர் யூ ஓகே பேபி சேனல் மாதிரியே இருக்குன்ட்டு. தக் லைஃப் அண்ட் வாஸ்டட் மூமெண்ட்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த சேனல். லாஸ்ட் வீடியோல அரியார்ன்ற ஒரு தம்பி, அக்கா நீங்க வேற லெவல்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ஸ்ரீ சுதர்சன்ற ப்ரோ ஆர் யூ ஓகே பேபி சேனல் மாதிரியே இருக்குன்னு சொல்றாரு. ஆமாம் ப்ரோ, அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த சேனல். இன்னொரு வீடியோ போடுறப்போ என்னோட கமெண்ட்ஸை எப்பவுமே ரிப்ளை பண்ணுங்க சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் ப்ரோ. இதே மாதிரி நம்ம வீடியோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.